சிம்ம ராசி மக நட்சத்திரம். 57 வயசு ஆகுது. உங்களுக்கு இப்ப டைமிங் நல்ல விதமா போகுதா? இல்ல காமனா எப்படி இருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு. காரணம் உங்களுக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்குது. ராகு தசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. காமனாவே இந்த ராகு தசைய நடத்தினாலே நம்ம சில பல விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிப்போம். அதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்திருக்குது. சரி அது ஓரமா தூக்கி வச்சுக்கிறோம். அது ப்ராப்ளம். 2வது இன்னைக்கு டேட்டுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ராசிக்கு 11ல லாபாதிபதி ஸ்தானத்துல குரு. குரு உங்களோட தைரிய ஸ்தானத்தையும், பூர்வீக ஸ்தானத்தையும், திருமண வாழ்க்கையும் பார்க்குற ஒரு காரணத்தினால அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் தலைக்கு மேல இழுத்து வச்சிருந்தா கூட அதுல இருந்து உங்களால ரிலீவ் பண்ணி வருவதற்குரிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தார். சோ இதை நினைவிலே வச்சுக்கோங்க. 2வது உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஆவணி மாசம் இப்ப நம்ம இருக்கிறோம். அப்ப சூரியன் டிரான்ஸ்ஃபர் உங்களோட அதிபதி ராசியில ஆட்சி பெற்று நிக்கிறது ஒரு பாசிட்டிவ். ராசிக்கு 2ல உங்களுக்கு செவ்வாய் நிக்கிறது இன்னொரு பாசிட்டிவ். அப்ப இவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து பலன்களை மாத்தி அமைப்பாங்க. அப்ப இந்த மாசத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளங்கள்ல இருந்து நீங்க ரிலீவர் ஆவீங்க. ஒண்ணு. 2வது உங்களோட ஜனன ஜாதத்துல ராகு 2030வது வருஷம் வரைக்கும் தசை நடத்திருக்காரு. 2030வது வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குரு தசை அங்கிட்டு ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கும். அது வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்கணும். அது வரைக்கும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்க உடம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. அது போக நீங்க என்ற எதிர்பார்க்கிற விஷயங்கள் இந்த குரு பயிற்சி அடிப்படையில் உங்களுக்கு நல்லதுமாவே டிராவல் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?